சமீபத்தில் சென்னை அண்ணா நகரில் உள்ள ஒரு கிளினிக்கில் தகுதியற்ற நபர்கள் முடி தொடர்பான சிகிச்சை அளித்ததால் சிகிச்சை பெற்றவர் கடும் பாதிப்புக்கு உள்ளானார். இது தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் நடந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் பொதுமக்களுக்கு மிக முக்கியமான வழிகாட்டுதல்களை விடுத்துள்ளது. தோல் மற்றும் முடி தொடர்பான சிகிச்சைகளை அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்த மருத்துவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்றும், அனைத்து சிகிச்சைகளும் TNCEA உரிமம் பெற்ற மருத்துவமனைகளில் மட்டுமே நடைபெற வேண்டும் என்றும், சிகிச்சைக்கு முன் சம்பந்தப்பட்ட மருத்துவ பயனாளியிடம் முழு விளக்கமளித்து முறையான சம்மதம் பெற வேண்டும் என்றும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் கூறியுள்ளது. விதிமீறலில் ஈடுபடும் கிளினிக்குகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது மருத்துவ கவுன்சில். இதுகுறித்து தோல் மருத்துவர் சௌமியா புதிய தலைமுறையிடம் பேசினார். எப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கணும், வென் யூர் இன் தி லாஸ்ட் ஸ்டேஜஸ் சொல்லிட்டேன். யார் பண்ணலாம்? ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர். ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர்னா MD டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் MD பிளாஸ்டிக் சர்ஜன். வேறு யாருமே முடிய தொட முடியாது. ஸோ இது எப்படி நம்மளுக்கு ஒரு டாக்டர் ரெஜிஸ்டர்டான்னு தெரியணுமானா, நீங்கள் எந்த கிளினிக் போனாலும் என்ன கேட்க போறீங்கன்னா, உங்களோட மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும். டாக்டரோட மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இல்லாட்டி ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் ஒரு வெப்சைட் எல்லாருக்குமே ஓப்பனில் இருக்கு பப்ளிக்கு. அந்த வெப்சைட் போயிட்டு நம்ம டாக்டரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டாலே அவங்க நேமு, டிகிரி, எந்த காலேஜில் படித்தாங்க எல்லாமே பதிவாயிருக்கும். ஸோ அந்த மூலியமா நம்மளுக்கு தெரிய வந்துடும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எப்போ முடிச்சாங்க, அவங்க லீகலா பிராக்டிஸ் பண்ணலாமா முடியாதான்ட்டு. ஸோ மெயினாக நீங்க செக் பண்ண வேண்டியது நம்ம டாக்டர் கிரெடென்ஷியல்ஸ் கரெக்டா இருக்கிற. நாளைக்கு யாருக்கு லாஸ் ஆக போறது, தப்பா பண்ணிட்டாங்களான்னா உங்களுக்கு தான் லாஸ். பிகாஸ் ரீசெண்டா ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் இல்லீகல் அவங்க பண்ணி என்ன ஆகுறது, உயிரே போடுது. ஸோ நம்மளுக்கு லைஃப் முக்கியமா முடி முக்கியமான்னு கேட்டால் லைஃப் தான் முக்கியம். முடியும் முக்கியம்டா, பட் ஆனா அது லைஃபுக்கு டேஞ்சர் ஆகாம நம்ம பார்த்துக்கணும். மருத்துவர் சௌமியா மேலும் கூறுகையில், ஆண்களுக்கு முடி கொட்டுவதில் மொத்தம் 7 நிலைகள் உள்ளன என்றும், இதில் கடைசி 3 நிலைகளில் இருப்பவர்களுக்கு மட்டுமே அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகிறது என்றும், முதல் 4 நிலையில் உள்ளவர்கள் முறையான உணவு மற்றும் மருந்துகள் மூலமே தீர்வு காணலாம் என்றும் கூறினார். 30 வயதை கடந்த பிறகே முடிமாற்று அறுவை சிகிச்சை குறித்து யோசிக்க வேண்டும் என்றும், முறையான முடிமாற்று அறுவை சிகிச்சையில் தோல் மருத்துவர், பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட குழு இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர் சௌமியா கூறியுள்ளார். அழகை விட உயிர் மேலானது என்பதை உணர்ந்து தகுதியற்றவர்களிடம் சிகிச்சை பெற்று ஆபத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டாம் என்பதே மருத்துவர்களின் அறிவுரை.